அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த உழவும் உயர்வும் நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான, பெண்களுக்கான நிறைய வேலை வாய்ப்புகள், பயிற்சிகள் அதை குறித்து பேசினோம். நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க, அதுக்கான வழிகள்லாம் சொல்லி கொடுத்தோம், யாரை தொடர்பு கொள்ளணும்னு சொன்னோம். ஆனால் நிறைய பேர் நான் அவங்கள தொடர்பு கொள்கிறப்ப அவங்க அந்த வேலையை செய்யலை. என்னை பொறுத்தளவு ஒரு சின்ன நம்பிக்கை பதிவு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் நம்ம முன்னேறலாங்க. நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து ரோட்டில் பாருங்கள், எவ்வளோ பேர் கடை வச்சுருக்காங்க. சின்ன கடையில், இட்லி கடையில் போடுற கடையிலேருந்து, பெட்டி கடையிலேருந்து எவ்வளோ பேர் நம்பிக்கையாக தினசரி வேலைகள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஏதோ ஒரு வேலையில் நம்ம மனசை விட்டுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது நடக்காமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் கொள்கிறோம். சரிங்களா? பொதுவாக உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் முதல்ல எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் செய்யலாம்ங்கிற தொழில் உணவுப் பொருளாக வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு தோசை மாவு, இட்லி மாவு தயார் பண்ணுறது எப்படினாலும் விற்றுரும்ல. அது மாதிரி ஆரம்பித்து எந்த விதமான உணவுப் பொருளை விற்கிறது, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாத்தாது. சரிங்களா? குறைந்தபட்சம் 50% லாபம் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் விற்கிற பொருளில் 50% லாபம் தரும். இப்போ ஒரு தோசை சுட்டு கொடுத்தாலும் 15 ரூபா அப்படின்னா, அதோட உண்மையான செலவு எவ்வளோ? 6 ரூபா தான் செலவு வரும். 9 ரூபா உங்களுக்கு லாபம் வரும். அது மாதிரி தான் நம்பிக்கையை இறங்குங்க. இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, எல்லாருக்கும் தேவை இருக்குது. நீங்களே நினச்சிருப்பீங்க, ஒரு சில பொருள்கள் வாங்கி சாப்பிடணும் போல இருக்கும், உங்கள் பகுதியில் அது கிடச்சிருக்காது. உதாரணத்துக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நொங்கு விற்றாங்கல்ல, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? நொங்கு எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிடல? ஏன் உங்களுக்கு தேவையானது கிடைக்கல? இந்த ஊரில் பனைமரம் இல்லையா? எவ்வளவு பனைமரம் இருந்துச்சு, எவ்வளவு பொருள் இருந்துச்சு, அது ஏன் எல்லாருக்கும் கிடைக்கல? இதுதாங்க, நம்மகிட்ட பணம், எல்லார்கிட்டையும் பணம் இருக்குது, ஆனால் பொருள் கிடைக்கல. அதை தான் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுங்க. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுற தொழில், அதுவும் உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுற தொழில், அதை கையில் எடுங்க. பிஎம்எஃப்எம்இ அதான் திட்டம். அந்த திட்டம் மாவட்ட தொழில் மையத்தில் இருக்குது, அங்கே போய் கேளுங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு, ஏஐடிஎஃப், அதாவது ஏஎஃப் அப்படின்பாங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கிகளில் கேட்டால் கிடைக்கும், தெரியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறையில் கேட்டால் கிடைக்கும், தெரியும். அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதில் மினிமம் 10,000 ரூபாயிலேருந்து 2 கோடி ரூபாய் வரலும் திட்டம் போடலாம். அதற்கான வழிமுறைகள் இருக்குங்க. நம்பிக்கையாக மட்டும் செய்யுங்க. தேவைகள் அதிகம் இருக்குங்க. நீங்களா இமேஜின் பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் நடக்காது, இது அவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க, அப்படிலாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ ஒரு பொருளோட விலை அதிகமாகும்? வாங்குறவங்க நிறைய பேர் பொருள் இல்லைன்னா விலை கூடும். கரெக்டுங்களா? அப்போ ஏன் அந்த பொருளை நம்ம கொடுத்துருந்துருக்க கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்கே அதிகம் விளைச்சல் வருது, அதை எடுத்து நம்ம பண்ணுற ஒரு வியாபாரியாக கூட நீங்கள் மாறுங்க, புரோக்கராக கூட இருங்க, வியாபாரியாக செஞ்சு பாருங்கள். ஆடு மாடுகள் இருக்குது, ஆடுகளுக்கு இன்றைக்கி அதிகமான மக்காச்சோளம் வேணும். மக்காச்சோளம் விளையிற பகுதியிலேருந்து வாங்கிட்டு போய் அதை கொடுக்கலாம். அடுத்து வேப்பம் பூ வந்துருச்சு, காய் வந்துருச்சு, அடுத்து கொட்டை வரும். வேப்பங்கொட்டை சேகரிக்கிறது, எண்ணெய் ஆட்டுறது, புண்ணாக்கு எடுக்கிறது, அந்த ஒரு காரியத்தை பண்ணலாம். சின்னதாக நம்மளை சுற்றி அவ்வளோ வேலைகள் இருக்குங்க. இந்த சேலத்துலலாம் ஒரு சில கம்பெனிகள் இருக்குது, சின்ன வகை மிஷின்கள் போட்டு நமக்கு உற்பத்தி பண்ணுறது. நான் ஏற்கனவே இந்த பதிவை சொன்னேன், நிறைய பெண்கள் தான் இதை கேட்டுட்டு நாங்கள் இந்த தொழில் செய்கிறோன்ட்டு வந்தாங்க. ஆண்கள் யாருமே வரல. நான் திருப்பி சொல்கிறேங்க, நம்பிக்கையாக இருந்தால் நிறைய தொழில் பயிற்சிகள் அரசாங்கம் கொடுக்குது, பல்வேறு தலைப்புகளில் கொடுக்குது, பயிற்சிகள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு விற்பனைக்கான வழிகளும் ஏற்படுத்துகிறாங்க. சின்னதாக செய்யுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க.
அதில் பணம் வருது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லாபகரமாக நம்பிக்கையை கொடுக்கும். அல்லது நான் இந்த மாதிரி கூட சொல்கிறேன், ஒரு இடத்துலேருந்து பொருள் வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிற அந்த வேலையை கூட பாருங்கள். அப்படி செஞ்சால் கூட ஒரு பெரிய லாபம் வரும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் திருப்பி சொல்கிறேன், செய்யாமல் மட்டும் அப்படியே இருக்காதீங்க. அது வந்து ரொம்ப காலத்துக்கு நல்லதாக போகாது. சரிங்களா? நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்துங்க. கேளுங்க, மனசை விட்டு கேளுங்க. செய்கிறீங்களோ செய்யலையோ கேளுங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க.